Good morning students. Last class la நம்ம boron family la present ஆகிற compound எல்லாம் explain பண்ணியிருந்தோம். boric acid, borax, diborane இந்த 3 compound ஓட characters, அதோட physical chemical properties, அதோட usage, structures எல்லாம் explain பண்ணியிருந்தோம். இப்போ அதில் next boron family another one compound ஒன்று explain பண்ண போகிறோம். அது alums, potash alums. ஓகே, லோயர் கிளாஸ் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். பொட்டாஸ் ஆலம் மட்டும் படிச்சிருப்போம். த நேம் இஸ் த ஆலம்ஸ். இதுக்கு தான் டபுள் சால்ட்னு சொல்லுவோம். டபுள் சால்ட் ஏன்னா 2 மெட்டல் காம்பவுண்ட்ஸ், ஓகேங்களா, 2 மெட்டல் காம்பவுண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது டபுள் சால்ட்னு சொல்லுவோம். ஓகே, அதில் மாலிகுலர் ஃபார்மில் பாருங்க, K2SO4 Al2SO4 thrice 24H2O. K2SO4 Al2SO4 thrice 24H2O. ஓகே, பொட்டாஸ் ஆலம் மட்டும்தான் டபுள் சால்ட்டா அப்படின்னா இல்லை. குரோம் ஆலம் இருக்குது, சோடியம் ஆலம் இருக்குது, அம்மோனியா ஆலம் இருக்குது. ஓகே, அப்போ அதுக்கு எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஜென்ரல் காமன் ஃபார்முலாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னா மெட்டல் SO4 மெட்டல் 2 SO4 thrice 24H2O. மெட்டல் 1 கூட SO4 கம்பைன் ஆகிருக்கும், மெட்டல் 2 கூட SO4 thrice கம்பைன் ஆகிருக்கும், அது கூட 24H2O கம்பைன் ஆகிருக்கும். அப்போ அந்த மெட்டல் 1ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா யூனிவேலண்ட் மெட்டல். யூனிவேலண்ட் அப்படின்னா வேலன்சி சிங்கிள் ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும், யூனிவேலண்ட் இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், அமோனியா NH4 ப்ளஸ் சிங்கிள் ப்ளஸ் இப்படி ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா அது யூனிவேலண்ட் காம்பவுண்ட். மெட்டல் 1ங்கிறது யூனிவேலண்ட் காம்பவுண்ட் தான் ப்ரெசென்ட் ஆகிக்கணும். செகண்ட் மெட்டல் அப்படிங்கிறது அது ட்ரைவேலண்ட் மெட்டலாக இருக்கணும். குரோமியம் Cr3+, அலுமினியம் Al3+, இந்த மாதிரி ட்ரைவேலண்ட் காம்பவுண்டாக இருக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு மெட்டலுங்கிறது யூனிவேலண்ட்டாக இருக்கணும், செகண்ட் மெட்டலுங்கிறது ட்ரைவேலண்ட்டாக இருக்கணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு யூனிவேலண்ட் காம்பவுண்ட் ட்ரைவேலண்ட் காம்பவுண்ட் சேஞ்சஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆலம்ஸ் மேக் பண்ணலாம். ஓகே, இது எப்படி ஃபஸ்ட்டு மேக் பண்ணுறாங்க பாரு. பொட்டாஸ் ஆலம் ஃபஸ்ட் ஒன்று, பொட்டாஸ் ஆலம். இந்த பொட்டாஸ் ஆலத்தில் K2SO4 Al2SO4 thrice 24H2O. ஓகே, இதை பொட்டாஸை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு கூட சோடியம் யூனிவேலண்ட் காம்பவுண்ட் இன்னொன்று போடுறோம். சோடியம் Na+ தானே, சிங்கிள் ப்ளஸ் தானே, அப்போ Na+ போட்டிருக்கோம். அப்போ Na+, ஓகே, அப்போ Na2SO4 Al2SO4 thrice 24H2O. இது என்ன ஆலம்ஸ்னால் இப்போ சோடியம் மேலே இருக்குது, அப்போ சோடியம் ஆலம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிவேலண்ட் காம்பவுண்ட் சோடியம் ரிமூவ் பண்ணிட்டு அமோனியா ஆட் பண்ணுறோம். NH4+ தானே அமோனியா. அப்போ இது என்ன ஆலம்ஸ்னால் அமோனியா ஆலம். என்ன சொல்லலாம்? அமோனியம் ஆலம்ஸ். ஓகே, ட்ரைவேலண்ட் காம்பவுண்ட் சேஞ்சஸ் பண்ணலாம். ட்ரைவேலண்ட் காம்பவுண்ட் பேர் அலுமினியம் ரிமூவ் பண்ணிட்டு குரோமியம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இது என்ன ஆலம்ஸ்னா குரோம் ஆலம்ஸ். அப்போ மாலிகுலர் ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. பொட்டாஸ் ஆலமாக K2SO4 Al2SO4 thrice 24H2O. இது பொட்டாஸ் ஆலம்ஸோட மாலிகுலர் ஃபார்முலா. ஓகேங்களா? ஓகே, பொட்டாஸ் ஆலம்ஸ் வாட்டரில் சால்யூபிள் ஆகுமா சால்யூபிள் ஆகாதானா? கண்டிப்பாக வாட்டரில் சால்யூபிள் ஆகும். ஆனால் கோல்டு வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஹாட் வாட்டரில் மேக்ஸிமம் சால்யூபிள் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன். பொட்டாஸ் ஆலம் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அணுலைட். அதில் சொல்லலாம் அணுலைட். ஓகேவா? அணுலைட் மாலிகுலர் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த Al2SO4 thrice இங்கே 24H2Oக்கு பதிலாக அலுமினியம் ஹைட்ராக்சைடு ப்ரெசென்ட்டாக இருக்கும். பாருங்க, K2SO4 Al2SO4 thrice 4AlOH thrice 4AlOH thriceன்னு ப்ரெசென்ட்டாக இருக்கும். 4AlOH thriceன்னு ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதுதான் அணுலைட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அணுலைட்டாக சல்ஃபூரிக் ஆசிட் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகும். சல்ஃபூரிக் ஆசிடோட கம்பைன் பண்ணி ஹீட் பண்ணுறோம். இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஃபுல்லாகவே அலுமினியம் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிரும். அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஃபுல்லாக அலுமினியம் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிரும். ஓகேங்களா? அலுமினியம் சல்ஃபேட் கன்வெர்ட் ஆன பிறகு எகைன் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது பொட்டாஸ் ஆலம் மேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? சல்ஃபூரிக் ஆசிடை கம்பைன் பண்ணும்போது அலுமினியம் ஹைட்ராக்சைடு அலுமினியம் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆயிரும். இந்த அலுமினியம் சல்ஃபேட்டு எகைன் ஹைட்ராலிசிஸ் ஃபார்ம் பண்ணும்போது பொட்டாஸ் ஆலமாக மேக் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு அணுலைட்டு சல்ஃபூரிக் ஆசிட் கேட்டில் யூஸ் பண்ணுறோம். அது கூட ரியாக்ட் பண்ணும்போது அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஃபுல்லாக அலுமினியம் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஹைட்ராலிசிஸ் ஃபார்ம் பண்ணும்போது ப்ராசஸ்ஸு பொட்டாஸ் ஆலம் மேக் பண்ணிடுறோம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா ப்ரிப்ரேஷன் ஃபினிஷ் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா பொட்டாஸ் ஆலம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒயிட் கலர் கிறிஸ்டலைன் சாலிட். பார்பர் ஷாப்லாம் ஒரு ஒயிட் கலர் கல் மாதிரி வச்சுருப்பாங்க, தட் இஸ் பொட்டாஸ் ஆலம். ஓகேங்களா? அது ஆன்டிசெப்டிக் சேவ் பண்ணிட்டு அதை வச்சு தேய்க்கும் போது ஒரு ஆன்டிசெப்டிக்காக ரியாக்ட் பண்ணோம். பிளட்டில்
ப்ளீட் ஆகும்போது அது என்ன ஸ்டாப் பண்ணிடும், ப்ளட் ப்ளீட்டிங்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணும். ஓகே, அப்போ இது ஒயிட் கிறிஸ்டலின் சாலிட்ஸ், வாட்டரில் சால்யூபிள் ஆகும். ஓகே, ஆல்கஹால் அதர் சால்வெண்ட்டில் சால்யூபிள் ஆகாது. ஓகே, வாட்டர் டிசால்வ் பண்ணும்போது என்ன நேச்சுரல் சொல்யூஷன் இருக்குன்னா அசிட்டிக் நேச்சுரல் சொல்யூஷன்ஸாக இருக்கும். அசிட்டிக் சொல்யூஷன் வாட்டர் டிசால்வ் பண்ணும்போது இது பேசிக் நேச்சுரல் கிடையாது, இட்ஸ் அசிட்டிக் நேச்சுரல். என்ன ரீசன்ஸ் அப்படின்னா இதில் அலுமினியம் சல்ஃபேட் இருக்குது, இதில் அலுமினியம் சல்ஃபேட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதால இது அசிட்டிக் நேச்சுரலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு இதை ஹீட் பண்ணுறோம். 365 கெல்வின்லேருந்து 475 கெல்வின் ஹீட் பண்ணோம். 365ல் இருந்து 475 கெல்வின் வரைக்கும் ஹீட் பண்ணுறோம். 365ல் இதில் ப்ரெசென்ட் ஆகிற வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டு ஹீட் பண்ணும்போது 475 வரைக்கும் இதில் இருக்கிற வாட்டர் மாலிகுல் ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டு ஸ்வெல் அப் ஃபுல்லாக என்ன ஆயிரும், எக்ஸ்பேண்ட் ஆயிரும், ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஓகே, அந்த ஸ்வெல் அண்ட் மாஸ் ஆஃப் த ஆலம் தான் பேர்ன் ஆலம் சொல்கிறோம். பேர்ன் ஆலம், வாட் இஸ் பேர்ன் ஆலம்? லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆஃப் எலியில் லாஸ்ட் இயர். பேர்ன் ஆலம், வாட் இஸ் அ பேர்ன் ஆலம்? பேர்ன் ஆலம்ஸ்னா ஸ்வெல் அண்ட் மாஸ் ஆஃப் த பொட்டாஸ் ஆலம் இஸ் கால்டு பேர்ன் ஆலம். பொட்டாஸ் ஆலமை 365 to 475 கெல்வின் ஹீட் பண்ணும்போது இன்சைடில் ப்ரெசென்ட் ஆகிற 24 அமௌண்ட் ஆஃப் 24 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் லாஸ் ஆகிட்டு அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேண்ட் மாஸ் ஆஃப் த ஆலம் தான் பேர்ன் ஆலம்னு சொல்கிறோம். ஓகேங்களா, பேர்ன் ஆலம்ங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆன வாட்டர் மாலிகுல் லாஸ் பண்ண பொட்டாஸ் ஆலம் தான் பேர்ன் ஆலம்னு சொல்கிறோம். அப்போ 500 கெல்வின்ஸில் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிகுல் ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டு அகைன் ஹீட் பண்ணுறோம். அலுமினியம் ஆக்சைடு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கேஸாக லாஸ் ஆகிட்டு K2SO4 மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் பேர்ன் ஆலம். ஓகே, நெக்ஸ்ட்டு பொட்டாஸ் ஆலம் சொல்லிட்டு அமோனியா ரியாக்டிவிட்டி. பொட்டாஸ் ஆலம் அமோனியா ஹைட்ராக்சைடு ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணும்போது ப்ராசஸ் அமோனியா ப்ளஸ் ஹைட்ராக்சைடு மைனஸாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இந்த அலுமினியம் வேலன்சி அலுமினியம் கூட சல்ஃபர் டை ஆக்சைடு கம்பைன் ஆகிருங்க, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அமோனியா போய் ஆட் ஆகும். அப்போ அமோனியம் சல்ஃபேட் ப்ரொடியூஸ் ஆகும். டை அமோனியம் சல்ஃபேட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அப்போ K2SO4 வாட்டர் மாலிகுல் ஃபுல்லாக லாஸ் ஆகிரும். K2SO4 அமோனியா சல்ஃபேட் H2O ரிமைனிங் அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகிடும். யூசஸ் ஆஃப் ஆலம்ஸ். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ஆலம் இப்போ ஆல்ரெடி சொன்னால் வாட்டர் பியூரிஃபிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறோம். டையிங், பேப்பர் அண்ட் லெதர் டேனிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆன்டி ப்ளீட்டிங். ஓகேங்களா, வாட்டர் சரி பிளட் லாட் ஆகும்போது பிளட்டு லாட் ஆகிறதுக்கு இதை எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பொட்டாஸ் ஆலம் யூஸ் பண்ணுறோம். இதில் விட்டமின் கே இருக்கும். ஓகேங்களா, அப்போ பொட்டாஸ் ஆலமோட போரான் ஃபேமிலியில் ப்ரெசென்ட் ஆகிக்கிற காம்பவுண்டெல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கார்பன் ஃபேமிலி. ஓகேங்களா, கார்பன் ஃபேமிலியில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது? கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின் அண்டு லெட். இருக்குது. ஃபஸ்ட்டு ஓர்ஸ் ஆஃப் காம்பவுண்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கார்பன் நேட்டிவ் ஃபார்மில் இருக்குது, கம்பைன் ஃபார்ம்லேயும் இருக்குது. நேட்டிவ் ஃபார்மில் கிராஃபைட்டாக இருக்கும். கம்பைன் ஃபார்மில் கோல், குரூட் ஆயில், கார்பனேட் ராக்ஸு அண்ட் கால்சைடு, மேக்னசைட்ஸ் இதிலெல்லாம் கம்பைன் ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, லார்ஜ் குவான்டிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்பைன் ஃபார்மில் தான் கிடைக்கும். ஓகே, ஃப்ரீ ஃபார்மில் ரொம்ப ஸ்மாலஸ்ட் பர்சன்டேஜ் தான் இருக்கும். ஓகே, சிலிக்காஸோட ஓர்ஸ் வந்து சிலிக்கானோட ஓர்ஸு சிலிக்கா. ஓகே, சிலிக்கேட் மினரல்ஸு இதில் இருக்குன்னா கிளேஸ் ஆயில். ஓகேங்களா, கிளேயில் தான் இருக்கும். ஓகே, அப்போ சிலிக்கானுடைய மெயின் ஓர்ஸு சிலிக்கா. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு மாஸு. இது மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இதோட இதோட நேச்சுரல் கேரக்டர் ஃபிசிக்கல் ஸ்டேட் எல்லாமே சாலிடாக ப்ரெசென்ட் இருக்கும். அட்டாமிக் நம்பர் 6, 14, 32, 50 அண்ட் 82. இதில் எது ஹையஸ்ட்டு எது லோயஸ்ட்டு? ஓகேங்களா, அல்லோட்ராஃபி ஃபார்ம்ஸு, ஐசோடோப் ஃபார்ம்ஸு கார்பனுக்கு 3, சிலிக்காவுக்கு 2, ஜெர்மானியமுக்கு 2, டின்க்கு 1, லெட்டுக்கு 1. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு மெயின் டாபிக் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆஃப் த கார்பன் ஃபேமிலி. கார்பன் ஃபேமிலியில் ப்ரெசென்ட் ஆகிற ஸ்பெஷல் கேரக்டர். ஃபஸ்ட்டு கார்பனோட நேச்சுரல் கேரக்டர் கேட்டைனேஷன். வாட் இஸ் த கேட்டைனேஷன்? கேட்டைனேஷன்னா மல்டி பாண்ட் காம்பனன்ட்ஸ்.
ஓகேயா. லாங் செயின் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது லாங் செயின் காம்பனன்ட்ஸ், மல்டி பாண்ட் காம்பனன்ட்ஸ். லாங் செயினாக ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு கம்பைன் ஆகிட்டே போகும். அது நேம்ஸ் என்ன சொல்லுவாங்க? கேட்டினேஷன். கார்பன் 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 கார்பன், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், இப்படி கம்பைன் ஆகிட்டே போகும். லாங் செயின் காம்பனன்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் அது நேம், அதுக்கு எபிலிட்டி எது எதுக்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ தட் நேம் இஸ் கால் கேட்டினேஷன். ஓகே, அந்த கேட்டினேஷன்ஸ் காம்பனண்ட், கேட்டினேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கேட்டினேஷன் ஃபார்ம் பண்ணுற காம்பனண்ட்ஸோட வேலன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா 2 இருக்கணும், இல்லைனா மோர் தென் 2 இருக்கணும். ஓகே, வேலன்சி ஆஃப் த கேட்டினேஷன் காம்பனண்ட், கேட்டினேஷன் எலமெண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வேலன்சி 2 இருக்கணும், இல்லைனா மோர் தென் 2 இருக்கணும். ஓகேவா. எலமெண்ட்ஸு சேம் பாண்டிங், சேம் காம்பவுண்டு கூடவே, சேம் எலமெண்ட்டு கூடவே பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். இப்போ கார்பன் கார்பன், இப்படி நைட்ரஜன் நைட்ரஜன், அப்படி சேம் எலமெண்ட் கூடவே பாண்ட் ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ டு ஹேவ் த அபிலிட்டி டு பாண்ட் வித் இட் செல்ஃப், அது கூடவே பாண்ட் ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பாண்டு ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கணும். நார்மல் கெமிக்கல் பாண்டோட கம்பேர் பண்ணும்போது நார்மல் கெமிக்கல் பாண்டு மாதிரியே ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டாக இருக்கணும். இட் செல்ஃப் பாண்ட் மஸ்ட் பி ஸ்ட்ராங் இட் செல்ஃப் பாண்ட் வித் அதர் எலமெண்ட், அதர் பாண்ட் மாதிரியே எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கைனட்டிக் இனர்ட்னஸ் அண்ட் கேட்டினேஷன் காம்பவுண்ட் டுவர்ட்ஸ் அதர் மாலிகூல். கைனட்டிக் இனர்ட்னஸ், கைனட்டிக் வினை மந்தத்தன்மைன்னு சொல்லுவாங்க. கைனட்டிக் இன்டர்னஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஈஸியாக ரியாக்டிவிட்டி சீரியஸில் இன்வால்வ் ஆகணும். ஓகே, மந்தத்தன்மை ரியாக்டிவிட்டி சீரியஸில் இன்வால்வ் ஆகிற கெப்பாசிட்டி ப்ரெசென்ட் ஆகிக்கணும். இந்த 4 கண்டிஷன்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் தான் அது கேட்டினேஷன்ஸ்க்கு ஒபே பண்ணும். இந்த கார்பன் இந்த 4 கண்டிஷன்ஸ்க்கு ஒபே பண்ணுது. ஸோ இட் இஸ் த கேட்டினேஷன் காம்பவுண்ட். ஓகே, கார்பன் வேறு எதாவது அதர் கூட எலமெண்ட் கூட எதாவது கம்பைன் ஆகும் அப்படின்னா அதர் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் சல்ஃபர் அண்டு ஹாலஜன்ஸ், இது கூடலாம் கார்பன் குயிக்காக கம்பைன் ஆகும். ஓகே, இப்போ கார்பனோட ஸ்பெஷல் கேரக்டர் ஃபஸ்ட் ஒன்று கேட்டினேஷன்ஸ் கேரக்டர். ஓகே, நெக்ஸ்ட் அல்லோட்ராஃபி ஆஃப் கார்பன். கார்பன்ஸோட அல்லோட்ராஃபி ஃபார்ம், கார்பன்ஸோட அல்லோட்ராஃபி ஃபார்ம். கார்பன் அல்லோட்ராஃபி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். கிராஃபைட்டு, டைமண்ட்டு, அல்லோட்ராஃபி மெயின் ஒன்று கிராஃபைட்டு, டைமண்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்குறதா கிராஃபீன், ஃபுல்ரின் அண்டு கார்பன் நானோ டியூப்ஸ். கிராஃபீன், ஃபுல்ரின் அண்டு கார்பன் நானோ டியூப்ஸ், இதெல்லாம் கார்பன்ஸோட அல்லோட்ராஃபி. மோஸ்ட்லி காமன் அல்லோட்ராஃபினா கிராஃபைட்டும் டைமண்ட்டும். கிராஃபைட்டோட கேரக்டர்ஸ் எல்லாம் லோயர் கிளாஸ்லேருந்து ரீட் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கோம். எகைன் ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். கிராஃபைட்டு எப்படி இருக்குன்னா மோஸ்ட் ஸ்டேபிள் அல்லோட்ராஃபி. கார்பன் அல்லோட்ராஃபிலே ஒரு ஸ்டேபிளான அல்லோட்ராஃபி அப்படிங்கிறது கிராஃபைட்ஸ். ஓகே, இது நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ஸில் ப்ரெஷரில் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, சாஃப்ட் நேச்சுரலாக இருக்கும். டு கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியும் கண்டக்ட் பண்ணும். ஸ்பெஷல் எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியும் கண்டக்ட் பண்ணும். ஓகே, இப்படி ஒரு சீட்டு 2 டைமென்ஷனல் ஃபார்மில் சீட் லேயராக கம்பைன் ஆகிருக்கும். லேயர்ஸாக இப்படி கம்பைன் ஆகிருக்கும். ஒரு லேயர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ஒரு லேயர்ஸ் மட்டும் பார்த்தோம்னா அது 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, எக்ஸாகோனல் ஃபார்ம் 6 கார்பன் கம்பைன் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாகோனல் ஃபார்மில் 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஹைபிரிடைசேஷன்ஸ் பார்த்தோம்னா sp2 ஹைபிரிடைசேஷன். கார்பனுடைய சிங்கிள் பாண்டோடைய லென்த்து பார்த்தோம்னா 1.41 ஆம்ஸ்ட்ராங் 1.41 ஆம்ஸ்ட்ராங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, லேயரில் ஃபஸ்ட் லேயர் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த லேயரில் கார்பன் 6 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாகோனல் நெட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். sp2 ஹைபிரிடைசேஷன். கார்பன் பாண்ட் லென்த் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1.41% ஆகிருக்கும். 1.41% ஆகிருக்கும். இந்த பாண்ட் லென்த்து பென்சிலோட பாண்ட் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். பென்சிலோட பாண்ட் லென்த்து 1.40, இதோட பாண்ட் லென்த்து 1.41. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் 4 கார்பனுடைய வேலன்சி 4. இந்த 4 பாண்டில் 3 பாண்ட் சிக்மா பாண்டு, 1 பாண்ட் பை பாண்ட் இருக்கும். இந்த 3 சிக்மா பாண்டு இன்வால்வ் ஆகாது. லாஸ்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிற ஃப்ரீ எலக்ட்ரான் பை பாண்டில் ப்ரெசென்ட் ஆகிற 1 சிங்கிள் எலக்ட்ரான்ஸு கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாமல் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் அதோடைய கண்டக்டிவிட்டிக்கு, அதாவது எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவிட்டிக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. அப்போ 4 பாண்ட் இருக்கும். 4 பாண்ட் கார்பனுடைய 4 பாண்டில் 4 பாண்டு 3 எலக்ட்ரான்ஸ் மட்டும் இன்வால்வ் ஆகிட்டு இதை 1 எலக்ட்ரான்ஸு கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக இருக்கும். அதுதான் கண்டக்டிவிட்டிக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. இந்த மல்டிபிள் லேயர்னு சொன்னோம்ல, அந்த 1 லேயர் 2 லேயர், இந்த ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர்ஸ்லாம் வீக்கஸ்ட் வாண்டர்வால் ஃபோர்ஸஸால் கம்பைன் ஆகிருக்கும். ஓகே, ஒரு பாண்ட் டிஸ்டன்ஸு ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் இருக்கலாம். அதில் பாண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 3.40 ஆம்ஸ்ட்ராங். 3.40
40 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா லூப்ரிகேஷன் ப்ராசஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்க, கிராஃபினேட்டட் ஆயில். ஓகே, கிராஃபினேட்டட் ஆயில் மேக் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் டைமண்ட் பார்த்தோம்னா கிராஃபைட் மாதிரி கிடையாது. கிராஃபைட் சாஃப்ட் நேச்சுரல்ஸ் இருக்கும், பட் இது ஹார்ட் நேச்சுரல்ஸ் இருக்கும். அது sp2 ஹைபிரிடைசேஷன், இது sp3 ஹைபிரிடைசேஷன். ஓகே, அதில் ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயாக இருக்கும், இதில் 4 எலக்ட்ரான்ஸுமே கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கும். அது கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி, இது டூ நாட் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. அது கார்பன் பாண்ட் லென்த்து 1.41, இது 1.54. இதோடைய பாண்ட் லென்த்து 1.54. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஓகேங்க. ஓகே, இது sp3 ஹைபிரிடைசேஷன்ஸில் கார்பன் எப்படி இருக்குன்னா சிக்மா சிசி சிங்கிள் பாண்டில் 1.54 ஆம்ஸ்ட்ராங்கில் கம்பெனியாக இருக்கும். டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட்ஸு 3 டைமென்ஷனல் ஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா, இது அதோட கம்பேர் பண்ணும் 4 வேலன்சி எலக்ட்ரான்ஸும் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ டூ நாட் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது, டூ நாட் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கிறதால கட்டிங் டூல்ஸ் மேக் பண்ணுறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபுல்ரின். ஓகே, டைமண்ட்டு கிராஃபைட் ஃபினிஷ் மட்டும். நெக்ஸ்ட்டு ஃபுல்ரின் எப்படி இருக்குன்னா கார்பன் அலோட்ராஃபியில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அலோட்ராஃபி. எப்படின்னா இது கிராஃபைட் டைமண்ட் 2 கேரக்டர்ஸுமே இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா கிராஃபைட் டைமண்ட்ஸ்லாம் 4 or 6 கார்பன் தான் கம்பைனாக இருக்கும். பட் இது கார்பன் 32லேருந்து 50, 60, 70, 76 வரைக்குமே கம்பைனாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் கார்பன் 60 எடுத்துக்கிறோம். அந்த கார்பன் 60 எப்படின்னா ஃபுட்பால் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதில் எவ்வளோ இருக்குதுன்னா இது பக்மின்ஸ்டர் ஃபுல்ரின், ஸ்ட்ரக்சர் நேம்ஸ்னு சொல்லுவாங்க. பக்மின்ஸ்டர் ஃபுல்ரின் ஆர் பக்கி பால்ஸ்னு சொல்லுவோம். இதில் 26 மெம்பர் ரிங்கும் 12 5 மெம்பர் ரிங்கும் கம்பைன் ஆகிருக்கும். ஓகே, 26 மெம்பர் ரிங்கும் 12 5 மெம்பர் ரிங்ஸும் கம்பைன் ஆகிருக்கும். இதோட ஹைபிரிடைசேஷன் பார்த்தோம்னா sp2 ஹைபிரிடைசேஷன். ஒரு பாண்டு ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயாக இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கிள் பாண்ட். அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குன்னா சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் ஆகும், இல்லை டபுள் பாண்ட். அப்போ கார்பன் சிங்கிள் பாண்டு டிஸ்டன்ஸு 1.44, டபுள் பாண்ட் டிஸ்டன்ஸு 1.38 கம்பெனி. ஓகேங்களா, அப்போ ஃபுல்ரின்னு கார்பன் 60 கன்சிடர் பண்ணுறோம்னா இது 26 மெம்பர் ரிங்கும் 12 5 மெம்பர் ரிங்ஸும் கம்பைன் ஆகிருக்கும். ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அது அரோமேட்டிக் கேரக்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது கார்பன் டபுள் பாண்ட் மேக் பண்ணுறதுக்கு சிங்கிள் பாண்ட் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சிங்கிள் பாண்ட் லென்த்து 1.44, டபுள் பாண்ட் லென்த்து 1.38. ஓகே, நெக்ஸ்ட்டு கார்பன் நானோ டியூப்ஸ். இந்த கார்பன் நானோ டியூப்ஸை கிராஃபைட்டையும் ஃபுல்ரினையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். எப்படின்னா கிராஃபைட் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை ரவுண்ட் பண்ணும்போது அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல்ரினோட எட்ஜில் இருக்கும் ஃபுல்ரின் மாதிரி இருக்கும். இந்த லென்த்தில் எல்லாமே கிராஃபைட் மாதிரி இருக்கும். ஓகே, இது ஃபுல்லாக ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்ட்ராங்கஸ்ட் எப்படி இருக்குன்னா ஸ்டீலோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டீல் மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும். டு கண்டக்டிவ் எலக்ட்ரிசிட்டினா கிராஃபைட் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிக்கிறதால எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகே, எட்ஜில் ஃபுல்ரின் மாதிரி கார்பன் க்ளோஸ்டு செயினாக பேக் ஆகிருக்கிறதால ஸ்ட்ராங்கஸ்ட்டாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கேட்டலிஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணுறோம், பாலிமர் மெடிசனாகவும் ஃபாலோ பண்ணுறோம். கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம், பாலிமரில் மெடிசனாகவும் ஃபாலோ பண்ணுறோம். பாலிமர்லையும் யூஸ் பண்ணுறோம், மெடிசன்லையும் யூஸ் பண்ணுறோம். இது கார்பன் நானோ டியூப்ஸ். நெக்ஸ்ட்டு கிராஃபீன் ஒன்று பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னது கிராஃபீன். இந்த கிராஃபீன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஹனிகோம் ஷேப்பில் இருக்கும். ஹனிகோம் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், க்ளோஸாக பேக் ஆகிருக்கும். ஹனிகோம் ப்ரெசென்ட் ஆகும், க்ளோஸாக பேக் ஆகிருக்கும். ஹைபிரிடைசேஷன் sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்கும். sp2 ஹைபிரிடைசேஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இது கிராஃபீன்னா சிங்கிள் பிளேனர் சீட்டில் இருக்கும். sp2 ஹைபிரிடைசேஷன் ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா, ஹனிகோம் ஷேப்பில் லாட்டிக்கில் கிறிஸ்டலாக இருக்கும். லாட்டிஸ் கிறிஸ்டல். இதுதான் கார்பன் அலோட்ராஃபி. 4 பார்த்தோம். இது கிராஃபைட்டு, டைமண்ட்டு, ஃபுல்ரின், எக்ஸ்ட்ரா டூஸ் பார்த்தோம். கார்பன் நானோ டியூப்ஸ் அண்டு கிராஃபீன். இது ரெண்டும் புதுசாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கார்பன் ஃபேமிலியில் இருக்கிற காம்போனன்ட்ஸ். கார்பன் ஃபேமிலியில் ப்ரெசென்ட் ஆகிக்கிற காம்போனன்ட்ஸ் இது எது? ஃபஸ்ட்டு ஒன்று கார்பன் மோனாக்சைடு. நமக்கு தெரியும். கார்பன் மோனாக்சைடு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். கார்பனும் ஆக்சிஜன்ஸையும் கம்பைன் பண்ணி ஹீட் பண்ணோம்னா கார்பன் மோனாக்சைடு ப்ரிப்பேர் ஆகும். லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் அப்ளை பண்ணோம்னா கார்பன் மோனாக்சைடு ஃப்ரீ பண்ணும். எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் அப்ளை பண்ணால் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும்.
அப்போ லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் த கார்பன் ஆக்சிஜன் அப்ளை பண்ணி கார்பன் கூட ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். இது நார்மல் ப்ராசஸ். இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்னால் இந்த நார்மல் ஆக்சிஜனுக்கு பதிலாக ஏர் அப்ளை பண்ணுவாங்க. இந்த ஏரில் என்ன இருக்கும், எக்ஸ்ட்ரா நைட்ரஜன்ஸ் இருக்கும். ஓகே, அது இந்த கார்பன் மோனாக்சைடை கம்பைன் பண்ணி ப்ரொடியூசர் கேஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ரொடியூசர் கேஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா நைட்ரஜன்ஸாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை காப்பர் 1 குளோரைடு கூட கம்பைன் பண்ணுறோம். காப்பர் 1 குளோரைடு கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் அயன் ஃபார்ம் பண்ணும் ஹை ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணும்போது இந்த காப்பர் 1 குளோரைடு ரிமூவ் ஆகிட்டு பியூரஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகிடும். ஓகே, நார்மல் ஏர் ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் ஏர் ரியாக்ட் பண்ண வைக்கும்போது எக்ஸ்ட்ரா நைட்ரஜன் ஏரில் எக்ஸ்ட்ரா நைட்ரஜன்ஸ்லாம் ஸ்டோர் ஆகிடும். ப்ரொடியூசர் கேஸ் ஃபார்ம் ஆகும். அதை பியூரிஃபை பண்ணி பியூரஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக காப்பர் 1 குளோரைடோட கம்பைன் பண்ணுறோம். காப்பர் 1 குளோரைடு கார்பன் மோனாக்சைடு கம்பைன் பண்ணி ஹை ப்ரெஷரில் ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபார்மேஷன் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அது ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணும்போது காப்பர் குளோரைடு ரிமூவ் ஆகிட்டு பியூரஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபார்மிக் ஆசிட் கூட சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ண வைக்கும்போது சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடு மேக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். கலர்லெஸ்ஸு, ஓடர்லெஸ்ஸு, ஆனால் கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஆனால் இட் இஸ் பாய்சன் கேஸ். ஓகே, வாட்டரில் ரொம்ப ஸ்லைட்லி லோயஸ்ட்டாக தான் சால்யூபிள் ஆகும். கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜன் அப்ளை பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். கார்பன் மோனாக்சைடு கூட குளோரின் கம்பைன் பண்ணுறோம். அப்போ கார்போனைல் குளோரைடு பாஸ்டின் கேஸ் 11th படிச்சிருப்போம். பாஸ்டின் கேஸ். ஓகேங்களா, COCl2 அந்த பாஸ்டின் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஐசோசைனைட் மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்கிறோம். ஃபெரிக் ஆக்சைடில் இருக்கிற ஆக்சிஜன்ஸை ரிமூவ் பண்ணும். அயான் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸில் அயான் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸில் இதை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கம்பைன் பண்ணும்போது மெத்தில் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எத்திலீன் ஆர் ஈத்தீன் ஆட் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடு ஈத்தீன் ஆட் பண்ணும்போது ப்ரொஃபனால்டிகைட். ஓகே, ப்ரொஃபனால்டிகைட் மேக் பண்ணும். வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஃபிஷர் ட்ராப்ஸ் சிந்தசிஸ் ப்ராசஸில் சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனை மேக் பண்ணுறதுக்காக அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் இதில் மெத்தடை ஃபாலோ பண்ணி மேக் பண்ணலாம். எப்படி கார்பன் மோனாக்சைடை 2n+1 ஹைட்ரஜன்ஸ் கூட கம்பைன் பண்ணும்போது சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் மேக் பண்ணுறோம். இதுக்கு 50 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட லோயஸ்ட்டாக ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம். டெம்பரேச்சர் 500 to 700 கெல்வின்ஸு அப்ளை பண்ணுறோம். இது ஒரு சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் இந்த டைப்பில் மேக் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ கார்பன் மோனாக்சைடு சிங்கிள் 2n மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸை கம்பைன் பண்ணும்போது CnH2n ப்ரொடியூஸ் பண்ணும். CnH2n அது அன்சாச்சுரேட்டட் கார்பனல் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ப்ளஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் லாஸ் ஆகும். ஓகேவா, இந்த கார்பன் மோனாக்சைடு டிரான்சிஷன் எலமெண்ட், அதாவது இன்டர்மீடியட் எலமெண்ட் டிரான்சிஷன் எலமெண்ட் கூட ரியாக்ட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் அயன் ப்ரொடியூஸ் பண்ணும், காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இது எல்லாம் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த டிரான்சிஷன் மெட்டல் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதால இது கார்பன் மோனாக்சைடு டிரான்சிஷன் மெட்டல் கூட ஈஸியாக ரியாக்ட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் அயன் ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், நிக்கல் டெட்ரா கார்போனைல், நெக்ஸ்ட்டு பெண்டா கார்போனைல், நெக்ஸ்ட்டு குரோமியம் எக்ஸா கார்போனைல். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபிஷர் ட்ராப் சிந்தசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்ஸ்னா சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் மேக் பண்ணுறதுக்காக இதை ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா, 2n+1 H2 போட்டோம்னா சேச்சுரேட்டட், 2nH2 போட்டோம்னா அது அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் மேக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம்னா இந்த 11th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில் இல்லை எகைன் ஒன்ஸ் பார்க்குற மாதிரி கார்பன் மோனாக்சைடில் இந்த ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிற 3 lone pair of electrons ஷேர் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு 3 lone pair of electrons ஆக்சிஜன்ஸ் இருக்கும், கார்பனுக்கு 1 lone pair of electrons இருக்கும். கார்பன்ஸ் எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணிக்கிறதால பாசிட்டிவ், ஆக்சிஜன் எலக்ட்ரான் கெயின் பண்ணிக்கிறதால நெகட்டிவ் ப்ரெசென்ட் இருக்கும். இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் கொடுக்கறதால டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். எகைன் இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் கொடுக்கறதால ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுவோம். ஆக்சிஜன்ஸ் எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணிக்கிறதால பாசிட்டிவ், கார்பன் எலக்ட்ரான் லாஸ் பண்ணிக்கிறதால நெகட்டிவ். அப்போ கெனானிக்கல் ஃபார்ம்ஸ் டோட்டலாக 1 to 3% ஆகிருக்கும். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைட்ஸ். ஓகே, யூசஸ் கார்பன் மோனாக்சைட்ஸில் ப்ரொடியூசர் கேஸும் ஃபாலோ பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு வாட்டர் கேஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகுதுன்னா
அது வாட்டர் கேஸு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் கூட கம்பைன் பண்ணால் ப்ரொடியூசர் கேஸ். இதை இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் ஃபியூலாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது கூட ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே, கார்பன் குளோரைடு ப்ரிப்பரேஷனுக்கு இதை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இதோட யூசேஜ். ஓகேங்களா, இதான் பெரிய இப்போ இதில் பி பிளாக் எலமெண்ட்ஸோடைய போரான் ஃபேமிலி அண்டு கார்பன் ஃபேமிலிஸோட கேரக்டர்ஸ், அதோட காம்பனன்ட்ஸ். இதோட இந்த லெசன் ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.